கம்பம் தேனி மாவட்டம். இந்த கோயில் வந்து கட்டினது வந்து 2016 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி இது இப்போ வரைக்கும் 8 வருஷம் ஆகுது. இந்த கோயிலினுடைய கொள்கைகள் என்னென்னா, நம்ம இது சுருளியில் கோயில் கட்டியிருக்கிறதுனா, இன்றைக்கி பல மாவட்டங்கள்லேருந்து இந்த விஸ்வகர்மா கோயில் தனி கோயிலுங்கிறது இங்கே தான் இருக்கான். விஸ்வகர்மா காயத்ரி தேவிக்கு இங்கே தான் இருக்கான். மற்ற ஊரெல்லாம் விநாயகர் கோயிலில் வச்சுருப்பாங்க, பல இதில் வச்சுருப்பாங்க. ஆமத்தை இங்கே வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க பூராமே இங்கே வந்து தங்கியிருந்துட்டு போகிற மாதிரி மண்டபம் கட்டியிருக்கோம். இங்கேருந்து தங்கியிருந்துட்டு குளிக்கிறதுக்கு எல்லா வசதிகளுமே ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வாரம் இப்போ வந்து வியாழக்கிழமை வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமத்தை இதை வந்து ரெகுலராக வந்து டெய்லி வந்து விஸ்வகர்மா கோயிலுக்கு 12 மணிக்கு மத்தியானம் போனோம்னா 2 மணிக்குள்ளே போனால் ஒரு 100 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை. ஆமத்தை எல்லாருமே வாழ்க்கையில் வந்து எதையாவது ஒன்று செய்யணும். சும்மா சம்பாரித்தோம், போனோம், வச்சோம், சாப்பிட்டோம், தண்ணி அடித்தோங்கிறத காட்டிலும் எதையாவது ஒரு சாதனைங்கிறது செய்யணும். இன்றைக்கி வந்து சுருளிக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வர்றாங்க. அப்போ வந்து உட்கார்றதுக்காவது ஒரு இடம் வேணும்ல, அதுக்காண்டி நான் இதை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். பூஜை எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்க? வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு பூஜைகள் நடக்கும், அன்னதானம் நடக்கும். அதே அன்னைக்கு விஸ்வகர்மா கோயிலுக்கும் பூஜைகள். அன்றைக்கி புது வஸ்திரங்கள் சாத்தி எல்லாமே இது பண்ணுறோம். அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பூராமே அபிஷேகங்கள் பூஜைகள் நடக்கும். ஆமத்தான் என்னுடைய கொள்கை வந்து இன்னும் டெய்லி அன்னதானம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை. குறிப்பாக அந்த விஸ்வகர்மா ஜெயந்தியில் எப்படி கொண்டாடுறீங்க? விஸ்வகர்மா ஜெயந்தி வந்து செப்டம்பர் எல்லாருமே வந்து எல்லா மாவட்டத்துலேயும் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடுறாங்க. நாங்கள் வந்து செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்கள் வீட்லேயும் விசேஷம் வச்சுருக்கீங்க, எங்கள் வீட்லேயும் விசேஷம் வச்சுருக்கு. நான் கூப்பிட்டா நீங்கள் வர முடியாது, நீங்கள் கூப்பிட்டா நான் வர முடியாது. அதனால் வந்து 4வது ஞாயிற்றுக்கிழமையாக வந்து அன்றைக்கி வந்து இங்கே வந்து சிறப்பாக பல மாவட்டங்கள்லேருந்து கூப்பிடும்போது ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது எல்லோரும் வந்து அன்றைக்கி சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த இடம் வந்து 27 பேருக்கு சொந்தமானது. எல்லாமே நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த மாமே மச்சான் எல்லோரும் கம்பத்தை சேர்ந்தவங்க 27 பேருக்கு ட்ரஸ்ட்டு. இதில் வந்து தலைவர் இதை வந்து வாங்கினது வந்து நான் தான். 26 பேரை வந்து இதில் உறுப்பினராக சேர்த்தாச்சு. இந்த வேலைகள் கோயில் வேலைப்பாடுகளை வந்து என்னுடைய சொந்த முயற்சியிலே நான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பூராமே சுற்றி டொனேஷன் வாங்கி எல்லாருமே இதை கட்டி இந்த அளவுக்கு ஒரு 75% வேலைகளை முடிச்சிருக்கேன். இன்னொரு 25% வேலைகளில் இருக்குது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இவ்வளோ வர எல்லாருமே வந்து ஒரு சிறு பங்கு இருக்கும். இதில் முக்கியமான பங்குனா நம்ம சமுதாயம் எல்லாருமே தான். அது ₹1 கொடுத்தாலும் நம்ம சமுதாயம் தான். இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு மரியாதைனா நன்றினா சிறப்பான மரியாதைனா இவங்க 2 பேருக்குமே, சரவணகுமாருக்கும் போடி விஸ்வகர்மா தொழிலாளர் சங்கத்துக்குமே முக்கியமாக சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். இனி வருங்காலத்தில் நம்ம சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது? சமுதாய மக்களுக்கு வந்து விஸ்வகர்மாங்கிறது இன்னும் நம்ம ஆளுகளுக்கே தெரியாமல் இருக்குது. விஸ்வகர்மானாவே ஏதோ ஜாதி கடவுள் நினச்சிட்டு இருக்கா. விஸ்வகர்மாங்கிறது உலக சிருஷ்டிகர்த்தா. சர்வ தொழிலுக்குமே அவர்தே அதிபதி. இதை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த கோயிலுக்கு சாய்பாபா கோயிலுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு புறமே அடுத்த ஜாதிக்காரங்களுக்கு சொல்லி இன்றைக்கி அவங்களே அடுத்த ஜாதிக்காரங்களே இன்றைக்கி விஸ்வகர்மாவை கும்பிட்டுட்டு சாய்பாபாவே கும்பிட்றாங்க. ஆமத்தை நம்ம ஆளுகளுக்கு இன்னும் அதை பற்றி தெரியல. எல்லாருமே நம்ம ஆளுகளும் இதை கும்பிடணும், எல்லோரும் வந்து கும்பிடணுங்கிறத பற்றி நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஆமத்தை ரொம்ப பேர் தெரியாமல் இன்னும் நம்ம ஆளுகளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக அது முக்கியமான பதிவு. ஆமாம், ரொம்ப உதவிங்கிறது இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் இந்த செட்டே வந்து போடி சங்கத்துலேருந்து போடி விஸ்வகர்மா தொழிலாளர் சங்கம் சொல்லி இருக்கார். முன்னாள் சங்க தலைவர் போடி விஸ்வகர்மா தொழிலாளர் சங்க தலைவர். அவங்க தான் கேட்காமலே இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு செட்டை இன்னைக்கு நெல்லில் உட்காந்துருக்கோம்னா அது அவங்களோட போட்டது. அவங்களுடைய புண்ணியத்தில் தான் இந்த இடத்துல நம்மளே உட்காந்துட்டு இருக்கோம். இன்னொன்று மதுரையிலேருந்து விஸ்வகர்மா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கோம். அவங்க வந்து இந்த விஸ்வகர்மா காயத்ரி தேவி சிலை வந்து சரவணகுமாருங்கிறது அவர் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு இந்த சிலையை செஞ்சு கொடுக்க போய்ட்டு இன்னைக்கு எல்லாருமே வணங்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உதவிகள் பண்ணியிருக்காங்க. இதை வந்து குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்டு இப்போ 2 பேரை சொல்லியிருக்கோம்.